திலகா சுமக்கிறது உங்க குழந்தை இல்ல இல்ல? சொல்லுங்க. திலகா இப்ப வயித்துல சுமக்கிறது உங்க குழந்தை இல்ல இல்ல? இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புறதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இது வெளியே தெரிஞ்ச அசிங்கம் இல்லையா, அவமானம் இல்லையா? அசிங்கம் தான், அவமானம் தான். யாருக்கு யாருக்கு அசிங்கம், யாருக்கு அவமானம்? திலகாவுக்கு. திலகாவ பெரிய மானமிக்க மருமகளா கொண்டாடுற இவங்களுக்கு. அவ பெரிய உத்தமி, காது காது வச்ச மாதிரி எவனாலயோ கர்ப்பமாயிட்டு அந்த பழிய உங்க மேல தூக்கி போடுவாளாம். அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அதான் உங்களுக்கு கூட தெரியாம உங்ககிட்ட கேட்காம நானே உங்க கையெழுத்த போட்டு இவங்க மருமகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டேன். வரட்டும், கோர்ட்டுக்கு வந்து நான் பத்தினின்னு நிரூபிக்கட்டும். யார் வேணாங்கிறது? என் மருமக திலகாவை பத்தி அபாண்டமா பேசாத, உன் நாக்கு அழுகி போயிடும். நான் ஒன்னும் அபாண்டமா பேசல, உண்மையதான் சொல்றேன். திலகா தினம் ஒரு புருஷனை மயக்கி மடியில போட ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கு. என்னடி சொன்ன கடங்காரி நாய்? என்ன அடிக்க கை வாங்கிட்டா உன் மருமக என்ன பெரிய உத்தமை ஆயிடுவாளா? இத பார், நான் ஒண்ணு இல்லாத பொல்லாத சொல்லல. என் புருஷன் சொன்ன நாள் கணக்க பார்த்தா என் புருஷன் திலகாவை தொட்டு பல மாசம் ஆகுது. இதுதான் நடந்தது. அத்த, நான் சொன்னதை கோவப்படாம நல்லா நிதானமா நின்னு யோசிச்சு பாருங்க. திலகா தப்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். திலகா, என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? இல்ல, காலையில சாப்பிட்டது சரிக்கல அத்தை. அதான். ஒரு உயிரை அழிக்கிறது பாவம் தான், நான் இல்லைங்கல. ஆனா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கலைச்சிருடி. இந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம். இல்ல அத்தை, நான் இந்த குழந்தைய சுமந்தே ஆகணும். இதுல சம்பந்தம் இருக்கலாம்ல? என்னமா சொல்ற? யாரோ தூண்டி விட்டு இந்த மாதிரி நடக்குதா? இல்லனா எதுக்கு அந்த நர்ஸ் கங்கணம் கட்டிக்கிட்டு கவிதா வாழ்க்கைய கெடுக்க பார்க்கணும்? இருக்காங்க, யாரோ அந்த நர்ஸுக்கு பின்னால இருக்காங்க. அம்மா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கை காலெல்லாம் உதறிக்கிட்டு வருது. இத நான் முதல்ல கவிதா கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் சொல்லி ஆகணும். அவசரப்பட்டு அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. நீங்க மாப்பிள்ளை கிட்ட சொன்னா மாப்பிள்ளை உடனே நர்ஸ அம்மா எதிரிலேயே வச்சு விசாரிப்பாரு. அதனால அம்மாவுக்கு கோவம் அதிகமாகி கவிதாவுக்கு தான் பிரச்சனை வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? சொல்லுங்கம்மா, இந்த தேவையில்லாத பிரச்சனை நமக்கு தேவையா? வேணாம்மா. அப்படின்னா நீங்க அமைதியா இருக்கணும். யாரும் சொல்லாம நர்ஸ் அந்த வேலைய பார்த்திருக்க மாட்டா. ஏம்மா, அந்த யாரோ ஒருவேளை கடங்காரி காஞ்சனாவா இருக்குமோ? காஞ்சனா தானம்மா உங்க எல்லார் மேலயும் கடுகடுன்னு இருக்கிறவ. அவ சொல்லி இந்த நர்ஸ் கவிதா வாழ்க்கை குழப்பிருக்கலாம்ல? ஏன் அந்த யாரோ என் மாமியாரா இருக்க கூடாதா? கவிதா மேல என் மாமியார் கூட கடுகடுன்னு இருந்திருக்கலாம்ல? கவிதா என் புருஷனுக்கு முன்னாடி என் மாமியாரோட வேஷத்தை கலைச்சவ. கவிதாவாலதான் என் புருஷனுக்கே தன் அம்மாவை பத்தின தப்பெல்லாம் தெரிய வந்துச்சு. அதனால அவங்க கவிதா மேல ரொம்ப கோவமா இருக்கலாம்ல? இருக்கலான்னு சந்தேகம்லாம் இல்ல, இருக்கு.
அவங்க கவிதாவை ஆழமா வெறுக்கிறாங்க. இல்லனா கணேஷ் முன்னால விருந்துக்கு வந்தப்போ கவிதா என் மகனை கட்ட வேண்டியவன்னு சொல்லிருப்பாங்களா? என் அனுமானம் கரெக்டா இருந்தா நர்ஸ் வச்சு என் மாமியார் கூட விளையாடலாம்ல. இருக்குமா, இருக்கும். உன் கூடவே இருந்து நல்லவங்க மாதிரி டிராமா போடுறவங்க எதை வேணும்னாலும் செய்வாங்க. நானும் கொஞ்ச நாள் அவங்க கைப்பாவியா இருந்தவளாச்சே, அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேம்மா. அந்த அம்மா எதுக்கும் துணிஞ்சவங்க. எதிரியை அழிக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. கௌரிமா, கவிதா ஏற்கனவே யமனோட போராடிட்டு இருக்கா. அதுல இந்த மாதிரி பிரச்சனைகளா வேற வருது. இந்த மாதிரி மனவேதனை எல்லாம் வந்தா அவ உடம்பு எப்படிமா ஆரோக்கியமா இருக்கும்? அவ உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தானே அவ ஆயுசு நீடிக்கும். கவிதாவோட ஆயுசு நீடிக்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமா? அவ நல்லா இருப்பா. நான் அவளை நல்லா வாழ வைப்பேன். அவ பின்னால இருந்து அவளை அழிக்க பாக்குறவங்கள நான் கண்டுபிடிப்பேன். இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொன்னதோட நிப்பாட்டிக்காங்க. இதுக்கு மேல நான் அந்த நர்ஸ் பின்னால யார் இருக்காங்கன்னு நான் பாத்துக்கிறேன். எனக்கு இருப்பு கொள்ளலாமா? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ மாமா இருங்க மாமா, வந்துருவாங்க, அத்தை வந்துருவாங்க. இல்லம்மா, நான் அங்க போய் கோவப்பட மாட்டேன். என்னை விடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ மாமா சொன்னா கேளுங்க. இல்ல திலகா, உன் மேல சத்தியமா நான் ஆத்திரப்பட மாட்டேன். போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ மாமா போக வேண்டாம் மாமா, நில்லுங்க. திலகா நல்லவ இல்ல, நடத்துக்கிட்டவ. அவ சுமக்கிறது உங்க பிள்ளையோட குழந்தையே இல்ல. என்னாச்சு நாகலட்சுமி? சொல்லு, என்னாச்சு? என் மருமக நல்லவ, அவளை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு எச்சரிச்சுட்டு வந்துட்டேங்க. என் மருமக நியாயம் தவறாதவ, நேர்மை மீறாதவ. அவளை பொது இடத்துல வச்சு அசிங்கம் பண்ணாதீங்கன்னு எச்சரிச்சுட்டு வந்திருக்கேங்க. என் மருமக திலகா சுமக்கிறது கட்டினவன் குழந்தையதான், கண்டவன் குழந்தை இல்லன்னு எச்சரிச்சுட்டு வந்திருக்கேங்க. இனிமே என் மருமக மேல அபாண்டமா பழிய போடாதீங்க. அவ உத்தமின்னு எச்சரிச்சுட்டு வந்திருக்கேங்க. வீரபாண்டிய இனிமே கேட்டா 2 பேரையும் பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருவேன்னு எச்சரிச்சுட்டு வந்துட்டேங்க. சொல்லிட்டல்ல, ரொம்ப தெளிவா சொல்லிட்டல்ல. ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டேங்க. அவங்க எதையோ சொன்னாங்க, ஆனா நான் அதை நம்பவே இல்ல. என் மருமக கறந்த பால் மாதிரி, புதுசா பிறந்த குழந்தை மாதிரி. அவ தெரியாம கூட தப்பு பண்ண மாட்டா. தெரிஞ்சா தப்பு பண்ணுவா. ஒழுங்கா இருந்துக்கோங்க, ஒழுக்கமா இருந்துக்கோங்கன்னு அவங்கள நான் மிரட்டிட்டு வந்துட்டேங்க. இனிமே அவன் தொல்லை பண்ண மாட்டான்ல? பண்ண மாட்டாங்க. என் மருமக திலகா நிம்மதியா இருப்பாள்ல? ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. அது போதும். திலகா நிம்மதியா இருந்தா அவங்க உயிரோட இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களோட நிம்மதி போயிடும். நல்ல அழுத்தமா 4 தட்டு இருந்தா சொல்லிருப்பா. நீங்க தான் மனசாட்சியே இல்லாத மிருகங்கிட்ட மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கறீங்க. நான் சொல்றேன், அம்மா கண்ணு அசைவு இல்லாம, அம்மா ஆசீர்வாதம் இல்லாம காஞ்சனா அணு அளவு கூட அசைய மாட்டா. நர்ஸ் பின்னால காஞ்சனா, காஞ்சனா பின்னால அம்மா. இதான் உண்மை, இதான் நிஜம்.